ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா கோஆப்ரேட்டிவ், அப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணாரு. தேங்க்யூ சார். அப்புறம் கனி சார் கூட நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கேமரா வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் டைலாக் ஸ்க்ரீன் ப்ளே. அதுக்கப்புறம் விக்ரம் சாரோட பிஜிஎம் தான். அதுதான் என்னோட விஷுவல்ஸும் கொஞ்சம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் பாலாஜி சார், ஸ்ருதி நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியனாக இருக்கிறது ஆக்டிங், உதய் ஆர்ட் டைரக்டர் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக எடிட்டர் நெல்சன் ஆண்டனி அவர்களே பேச இருக்கணும். அதுக்கு முன்னாடி பருந்தாகாது ஒரு குருவி அப்படின்ற படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய அனுபவம் பற்றி பேச வெளியில் இருக்க பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்பீச்சை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப முக்கியமான படம். எங்களை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை வந்து டேரக்டர் இந்த படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நன்றின்ற வாய்ப்பு அப்படின்றத தாண்டி எனக்கு இது ஒரு வரம் மாதிரி. ஏன்னா வந்து சார் இப்படி ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறத நான் சின்ன வயசுல பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் அவங்களுக்கு அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ படம் பார்த்து ரசிச்சிருக்கேன். திடீர்னு வந்து அவர் இப்படி நடிக்கிற படத்தை தான் நான் எடிட் பண்ணுறது நடிக்கிறப்ப பயங்கர பெருமையாக இருந்துச்சு எனக்கு. சார் வந்து சார் பண்ண சீசன் அவர் வந்து நடிக்க பார்த்து ரசிச்சு எனக்கு ஃபீலிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதை ரஷ்லேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற வர வந்து எனக்கு கிடைச்சிது. அது வந்து நான் வந்து டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் கூட வேலை செஞ்ச டிஓபி, கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய குருநாதர் எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய மக்கள் மனிதர்கள்லாம் இருக்காங்க. இவங்க வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல தான் எனக்கு ஆசைப்படுறேன். அதனால் இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் உதயகுமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி கோடியில் ஒருவன், பொய்க்கால் குதிரை போன்ற படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் ஒரு பிரில்லியண்டான ஒர்க். சார் உங்களுடைய ஒர்க் பற்றி ஒரு சில அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு பரிந்துரை செய்த கோ டைரக்டருக்கு குரு அவர்களுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், அப்புறம் சசிசாரோட நான் 3ஆவது படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அண்ணத்தனோட தீரன் அடையாளம் படம் ஒர்க் பண்ணேன். நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ஒர்க் பண்ண பிறகு தான் எனக்கு ஆர்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சிது. அவர் முன்னாடி நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அது இல்லாமல் ஆர்டிங் விஜயகுமார் நண்பர் இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கலாம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் நிலா சுதாகர். இவங்க வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் ஆல்ரெடி. எலன் மஸ்க் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஒரு மீம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பவே பயங்கரமான ஃபேமஸ். அண்ட் இப்போ வந்து இந்த படத்துலேயும் நடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் அந்த ஃபேம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. சார் உங்களுடைய நடிப்பை பத்தி ஒரு சில வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நந்தன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அன்பு சகோதரர் இரா சரவணன் அவர்களுக்கும், அதற்கான இசைவை தந்த அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும், அதனுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீட்டிற்கும் இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக அண்ணன் இரா சரவணன் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வந்திருக்கின்ற அத்துணை பேரையும் வணங்குகிறேன். நன்றி. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்ற அனைவரையும் வணங்குகிறேன். எத்தனையோ இயக்குநர்கள் இங்கே திரைப்படம் எடுக்கின்றார்கள். அதுல வந்து நிறைய படங்கள் கலெக்ஷன் ரீதியா நிறைய வசூல குவிக்கிற இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அன்பண்ணன் இரா சரவணன் அவர்கள் சமூகம் சார்ந்து படம் எடுத்திருக்கின்றார். என்ன பணம் மட்டுமே சார்ந்து எடுக்காம சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஓரிரு இயக்குநர்களில் அண்ணன் சரவணன் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் பிறக்கிறோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், வீடு கட்டுறோம், அப்படியே ஏதோ ஒரு வகையில வளர்ந்துட்டு போயிடுறோம். தனக்கான
அடையாளங்களை உருவாக்குகிறவர்கள் ஒரு சிலர் தான். அந்த வகையில் அண்ணன் இரா சரவணன் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அவரோட மனசுல இருக்க அந்த வேதனையை சொல்றதுக்கு உண்டான ஒரு விஷயமா தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. நான் சமீபத்தில் கூட அந்த ஒரு பேட்டியில பார்த்தேன். அதுல வந்து அவரு நான் 2020 ஒரு ஊருக்கு போறேன், அங்க எப்படி இருந்துச்சோ அதே நிலைகள் தான் இன்னும் தொடருது. என்ன எவ்வளவோ மாற்றங்கள் அந்த வருஷத்துல வந்தாலும் அந்த நிலைமை இன்னும் மாறலைங்கிற அந்த வேதனைய ஒரு படத்தின் மூலமா சொல்றாங்க. உண்மையிலே இந்த படம் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் படமாக அமையும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த வகையில் அண்ணன் இயக்குனர், நடிகர், அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களும் இந்த படத்தில், ஏன்னா எத்தனையோ பேர் ஹீரோயிசம் மட்டுமே பண்ற இந்த காலகட்டங்கள்ல இப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டருக்கு நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கிறதே எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையா தான் இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ அந்த ஹீரோயிசம் அன்னைக்கு அளவு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஒரு மக்களுக்கான ஒரு படத்துல மக்களோட வாழ்வியல் நமக்கு மாறணும், அதுக்காக நம்ம இப்படி எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு உங்க நேரத்துல நான் இந்த நேரத்துல உங்களுக்கும் நான் தலைவணங்குகின்றேன். ஏன்னா அன்னைக்கு அவர் கூட கொஞ்ச நாளா நான் டிராவல் பண்றேன். அண்ணன் கூட போறதுக்கு இந்த கோயிலுக்கு எல்லாம் சில விஷயங்கள்லாம் போனேன். அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பேசுறத வச்சு நம்ம அவங்கள பத்தி உணர முடியும். ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு நல்ல மனிதர்கள்ல ஒரு சில பேர்ல அவர் சார் யாரோ ஒரு போன் வருது. அப்போ அவர் கூட நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். யாரோ ஒரு இயக்குனர் பேசுறாரு. பேசும்பொழுது அவர் பேசிட்டு வர்றாரு. ஆனா கொஞ்சம் அந்த அந்த சீனை கொஞ்சம் மாத்துங்கண்ணே, ஏன்னா அது நம்ம வந்து உங்க ஒண்ணுங்களோட போய் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியுமாண்ணே, மாத்துங்கண்ணேங்கிற. அவர் ஆப்போசிட்ல உள்ளவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அவர் மேபி ஒரு நான் எனக்கு பையன் தான் இருக்கான்னு ஏதோ சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். நாளைக்கு உங்க பையனுக்கும் வந்து ஒரு மனைவி வருவாங்க, நம்ம அம்மா அக்கா இவங்க கூட எல்லாம் போய் நம்ம படம் பார்க்கணும்னே, தயவு செஞ்சு அந்த சீனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கங்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சமூக அக்கறையோட ஒரு நடிகன் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக அக்கறையோட ஒருத்தர் நடிக்க வந்திருக்காரு. உண்மையிலே நான் அந்த நேரத்துல இந்த படத்துல உங்க 2 பேரும் கூட நடிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அந்த வகையில அடுத்து அண்ணன் பாலாஜி சக்திவேல் சார், எனக்கு இந்த படத்தின் மூலமா தான் நல்லா தெரியும். இப்போ அவங்களோட பழகுற அந்த ஒரு விதங்கள்ல எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஹெச் வினோத் அவர்களே, அண்ணன் சீமான் அவர்களே, அண்ணன் இசை நல்ல நல்ல ஒரு பாடல்களை தந்த சிப்ரான் அவர்களுக்கும், மேடையில் பெற்றிருக்கக்கூடிய அந்த தேடி அந்த அண்ணனுக்கும், அண்ணன் கேமராமேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை நீங்க ஒரு மாபெரும் வெற்றி படமா ஆகிறதுக்கு கொஞ்சம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தில் எங்க ஊர் பகுதிகளை சார்ந்த அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்த இதை நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக இந்த படத்துல இந்த ரோல் பண்ணியிருக்கேன் கட்டெரும்பு ஸ்டாலின் அவர்களே அது பேசுறேன். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். எனது முதல் சினிமா மேடை, ஏற்கனவே யூடியூப் மேடையில் நிறையா பேசியிருக்கேன். இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும், அடுத்து இரா சரவணன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாம முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எனக்கு கொடுத்து என்ன நம்பிக்கை வச்சாரு. நடிக்க தெரியுமான்னு கூட அவருக்கு தெரியான்னு தெரியல, நம்பிக்கை வச்சு உண்மையில வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், உண்மையில நன்றி சொல்லிட்டு. அடுத்தபடியா சசிகுமார் சார், நான் அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து நடிக்க போறோமான்னு தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் யாரு ஹீரோன்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், தஞ்சாவூருக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும் சர்சாரோட தான் நடிக்க போறோம்னு. அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. ஏன்னா உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்துல இருக்கும்போது. அவ்வளவு ஒரு அன்பை கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், அவரோட நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியா பாலாஜி சக்திவேல் சார், அதுவும் சாரைன்னு எனக்கு தெரியாது, காதல் படம் இயக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சார்ங்கிறது தெரியும் ஆக்சுவலா. ஏன்னா அவர் பார்த்ததுல முன்னாடினா அவரும் பாத்தீங்கன்னா படத்துல போயிட்டு இருக்கும்போது டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒதுங்கிதான் இருப்போம். ஆனா அங்க வந்தோடனே ஜாலியா ஜோலியா ஆயிடும். அப்ப எல்லாரோடையும் ஜாலியா பேசி எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ள வருவாரு. உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார், சார் நடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தபடியா நான் நடிச்சு முடிச்சு இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பார்த்தோன்னே டாக்டர் ரவிக்குமார் சார் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது. உடனே எனக்கு இன்னொருத்தர் மூலமா கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சரவணன் சார் தான் தவறு சொன்னேன். எனக்கு
அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி என்னை வாழ்த்து சொன்னாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரண் அண்ணன் கேமராமேன், அவரும் வந்து அன்பா அவ்வளோ அழகா பேசுவாரு. அப்புறம் குரு அண்ணன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் இருக்கு, நல்ல வாழ்வியல் இருக்கு. இந்த படத்தை நீங்களாம் அன்பா ஒன்று ஆதரிக்கிறேன். எங்க அப்பா சின்ன பிள்ளையில சொல்லுவாரு, ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லு சொல்லுவாரு. நான் ஒரு 8th படிக்கும் போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன். இல்ல பேனா தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படிப்பான்னு சொல்லுவேன். எங்க அப்பா கம்யூனிஸ்ட். அப்போ வந்து சொன்னாரு பேனா தான் பெரிய ஆயுதம், என்ன வேணா மாத்திடலாம். அப்படி மாத்தக்கூடிய சக்தி கொண்ட நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து நல்ல எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நல்ல